உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நீங்க உங்க வாழ்க்கையில சில மனிதர்களை ஒரே ஒரு தடவை தான் சந்திச்சிருப்பீங்க. ஆனா அந்த மனிதர்கள் உங்க மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிடுவாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதற்கு காரணம் அந்த மனிதர்களிடம் இருந்த ஒரு விதமான அமைதி. அந்த அமைதிக்குள் ஒளிந்திருந்த ஒரு பார்வை. வாய் பேசுவதற்கு முன்னாடி கண்கள் பேசிவிடும் அப்படின்னு பெரியவர்கள் பொதுவா சொல்லுவாங்க. இது வெறும் சொல்லுக்காக மட்டுமே இல்லைங்க. இதுதாங்க மனித உளவியலின் நிதர்சனமான உண்மையும் கூட. பொதுவா பெரும்பாலான மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? அடுத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு 2 வினாடிகளுக்கு மேல அவங்க கண்ணையை பார்த்து பேச மாட்டாங்க, அல்லது அவங்கள முறைச்சி பார்ப்பாங்க. இங்கதாங்க தவறே நடக்குது. இந்த விஷயம் எதிரில இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லும்? என் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்னலை தாங்க அவங்களுக்கு அனுப்பும். ஒரு அறைக்குள்ள நுழைஞ்சதும் சிலரை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் நுழைஞ்சதும் அனைவரின் பார்வையும் அவங்க பக்கம் தாங்க திரும்பும். அவங்க கிட்ட ஏதோ ஒரு காந்த சக்தி இருப்பது போன்று தோன்றும். ஆனா உண்மையில் காந்த சக்தி இல்லை. அவங்க கிட்ட இருப்பது கண்களின் மொழி. அமைதி 1000 வார்த்தைகளை விட வலிமையானது. ஆனால் அந்த அமைதிக்கு உயிர் கொடுப்பது கண்கள். இன்றைக்கு நாம இந்த காணொளியில ஏன் சில மனிதர்கள் அடுத்தவங்கள சந்திச்ச ஒரு சில வினாடிகளுக்குள் அவங்கள மதிக்க தொடங்குறாங்க அல்லது அலட்சியப்படுத்த தொடங்குறாங்க. முதல் 3 வினாடிகளுக்குள் உங்கள் பார்வை எப்படி உங்கள் மதிப்பை முடிவு செய்கின்றது அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டுமல்ல பொதுவாக மனிதர்கள் கண் தொடர்பாக செய்யும் தவறுகள் என்ன, அதை எப்படி சரி செய்து கொள்வது, பேசாமலேயே உங்களுடைய மரியாதை, மதிப்பு, கம்பீரம் அனைத்தையும் எப்படி வெளிப்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. பொதுவா முகம் மனதின் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மூளை என்ன தெரியுமா செய்யும்? மனிதர்களின் மனங்களை படிக்க முடியவில்லை என்றாலும் கண்களை பார்த்து மனிதர்களை மதிப்பிட ஆரம்பித்து விடும். உதாரணமா, இப்ப நாம ஒரு புதிய நபரை சந்திக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் இன்னும் நம்மிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நமக்கு அவருடைய படிப்பு என்ன, அவருடைய அனுபவம் என்ன, அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார், இந்த விவரங்கள் எதுவுமே நமக்கு தெரியாமலேயே நம்முடைய மூளை அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்துவிடும். இவரிடம் ஒரு கம்பீரம் இருக்கின்றது, இவர் பொறுமையானவர், இவர் புத்திசாலி, இந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுத்துவிடும். இது எதன் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றது தெரியுமா? அவருடைய அந்த முதல் 3 வினாடிகள் பார்வையால். நம்மில் பல பேர் இதை கவனிக்கிறதே இல்லை. நாமெல்லாம் பேசுறதுக்கு பயிற்சி எடுக்கிறோம், உடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்முடைய உடல் மொழிய கத்துக்கிறோம். ஆனால் கண்கள் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு நாம பயிற்சி எடுக்கிறது இல்லை. அதனாலதான் சில மனிதர்களிடம் நன்றாக திறமை இருந்தாலும் அவங்க கூட்டத்துல மறைஞ்சே போறாங்க. இன்னும் சில பேர் சர்வ சாதாரணமா இருந்தாலும் அவங்கள எல்லோரும் கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே கண்களால் ஒரு செய்தியை அனுப்புறாங்க. என்ன தெரியுமா? நான் என்னை நம்புகிறேன் அப்படிங்கிறதான். இந்த செய்திய நாம வாயால சொல்ல முடியாதுங்க. நம்ம கண்களால் மட்டும்தாங்க வெளிப்படுத்த முடியும், கண்களால் மட்டும்தாங்க சொல்ல முடியும். மனம் அமைதியாக இருந்தால் முதலில் அமைதியாக இருப்பது கண்கள் தான். உண்மையான தன்னம்பிக்கை உடையவர்கள் யாருடைய பார்வையும் பார்த்து பயந்து ஒதுங்கி போக மாட்டாங்க. அவங்க கண்களில் அவசரம் இருக்காது, ஒரு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. அவர்களுடைய அமைதிதான் அவர்களது வலிமை. நாம பேச ஆரம்பித்த முதல் 3 வினாடிகளுக்குள் நம்முடைய பார்வை அமைதியாகவும் பதட்டம் இல்லாமலும் இருந்தால் எதிரில் இருக்கிறவங்க மனசுல நம்மை பற்றிய என்ன எண்ணம் தெரியுமா உருவாகும்? இவர் தன்னம்பிக்கையானவர், உறுதியானவர், பாதுகாப்பானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க அவங்க மனசுல உருவாக ஆரம்பிக்கும்.
அதனால தான் சில பேரின் சாதாரண கருத்துக்கு கூட எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா சில பேரின் நல்ல ஆலோசனை கூட மக்கள் புறக்கணிக்கிறாங்க, காது கொடுத்து கேட்கறதே இல்ல. வித்தியாசம் அறிவில இல்லைங்க, அவர்களுடைய கண் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியில தாங்க இருக்கு. நாமெல்லாம் பொதுவா என்ன தப்பு தெரியுமா செய்வோம்? பேசிட்டு இருக்கும்போது கண்களை திருப்புவோம், அல்லது பேசிட்டு இருக்கிறவரின் கண்களை உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இரண்டுமே நம்முடைய தன்னம்பிக்கையை குறைச்சிடுங்க. உண்மையான தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்களை பதிக்கிறதுல இல்ல, கண்களை நிதானத்துல வச்சிருப்பது. இங்க பேசும்போது எதிரில இருக்கிறவரின் கண்களை மிக இயல்பாக பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு மீண்டும் பார்வையை இணையாக்குங்க. இந்த நிதானமான இடைவெளி என்ன சொல்லும் தெரியுமா? நான் எதற்கும் அவசரப்பட மாட்டேன், நான் என்னை நம்புகிறேன் அப்படிங்கிற செய்திய வார்த்தைகள் இல்லாமலேயே சொல்லிவிடும். அமைதியான பார்வையே ஆழமான தன்னம்பிக்கையை உருவாக்கிவிடும். நீங்க என்ன பேசுனீங்க அப்படிங்கிறத மக்கள் மறந்துடுவாங்க, ஆனா நீங்க அவங்களுக்கு என்ன உணர்வு கொடுத்தீங்க அப்படிங்கிறத மட்டும் அவங்க மறக்கவே மாட்டாங்க. உண்மையான ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது அடுத்தவர்களை வெளில பார்ப்பது இல்லை, அவர்களை மதித்து கொண்டு நம்முடைய மதிப்பை குறைத்து காட்டாமல் இருப்பது. அதனாலதான் நாம சிலரிடம் பேசும்போது மிகவும் பாதுகாப்பானதாக உணர்கிறோம். அவங்க பெருசா எதுவுமே பேச மாட்டாங்க, ஆனா அவர்களுடைய பார்வை நான் இருக்கிறேன், நான் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கைய அவர்களுடைய பார்வையே நமக்கு கொடுத்து விடும். மறக்க முடியாத மனிதர்கள் அதிகமா பேசுறதுனால ஞாபகத்துல நிக்கிறது இல்ல, அவங்க நமக்கு அருகில் இருக்கும்போது நமக்கு ஏற்பட்ட உணர்வால் ஞாபகத்துல நிக்கிறாங்க. மரம் உயரமாக இருப்பதை அதன் சத்தம் சொல்லுவதில்லை, அதன் நிழல் சொல்லாமல் சொல்லிவிடும். மனிதர்களும் அப்படித்தான். உண்மையான செல்வாக்கு அப்படிங்கிறது சத்தமா பேசுறதுல இல்ல, அமைதியா இருந்தா கூட யாராலும் அலட்சியப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைய உருவாக்குறதுல தான் அடங்கி இருக்கு. கண்கள் அப்படிங்கிறது வெறும் உறுப்பு மட்டுமே இல்லைங்க, அது உங்க தன்னம்பிக்கையின் கண்ணாடி. மனசுல பயம் இருந்தா அத கண்கள் உடனே காட்டி கொடுத்து விடும். அதே சமயம் உங்க மனசுல தன்னம்பிக்கை இருந்தால் அதை முதல்ல வெளிக்காட்டுறது கண்கள் மட்டும்தான். அதனாலதான் மக்களை கவர முயற்சி செய்யாதீங்க, உங்களை நீங்களே நம்ப தொடங்குங்க. அப்பொழுதுதான் உங்க பார்வையில் ஒரு இயல்பான அமைதி பிறக்கும். அந்த அமைதியை மரியாதையை ஈர்க்கும், நம்பிக்கையை உருவாக்கும், மக்களின் மனதில் உங்களை நீண்ட காலத்திற்கு நினைவில் நிக்க வைக்கும். தன்னை வென்றவனை உலகம் வெல்ல முடியாது அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. அதனால யாரிடமும் நீங்க மரியாதை கேட்டு வாங்க முயற்சி செய்யாதீங்க, உங்களுடைய மனதை வலுவாக்க முயற்சி செய்யுங்க. அதனால உங்கள் பார்வையை நிதானப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பேசும் வார்த்தைகளை விட உங்களுடைய உடனிருப்பே அதிகமா பேசும். இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரனா கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.